நம்ம தொடர்ச்சியாக இந்த ஜெப கூடுகையில ஜெபம் அப்படின்னா அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஜெபம் என்கிறது இன்றைக்கு பலரால் பல விதத்துல தவறான விதத்துல அது செய்யப்பட்டு வருகிறது என்று சொல்லியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஆனா ஜெபம் அப்படிங்கிறது அது எப்படி இருக்கணும்? அது கடவுள் என்ன விதமாக சொல்லி இருக்கிறார்? இந்த ஜெபத்தை நம்ம எப்படி கடவுளிடத்துல ஏறெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம படிப்படியாக பார்த்து கொண்டே வருகிறோம். அப்படி இதுவரைக்கும் ஜெபம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சில காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? ஜெபம் அப்படின்னு சொன்னா அது உண்மையோடு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதோடு ஜெபம் அப்படிங்கிறது அது அறிவோடு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஏதோ ஏனோ தானோ என்கிற வார்த்தையை சொல்லி அப்படி அல்ல, அது ரொம்ப கவனமாக அறிவோடு சிந்தித்து செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அது மட்டும் இல்ல, ஜெபம்ன்றது வாஞ்சையோடும் அன்போடும் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் சரிங்களா? அதுக்கு முன்பதாக ஜெபம் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய இருதயத்தை ஊற்றுதல் என்று சொல்லி பார்த்தோம் சரிங்களா? ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரம் போல அப்படி அது உடைக்கப்பட்டு கடவுளுடைய சமூகத்தில் ஊற்றப்படுகிறதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இதோடு கடைசியாக அந்த இருதயத்தை நாம் உடைத்து ஊத்துகிறது யாருக்கு முன்பதாக அப்படிங்கிற ஒரு பெரிய காரியம், அந்த புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப நம்ம அந்த சராசரத்தையும் படைத்த தேவனுக்கு முன்பதாக நம்முடைய காரியங்களை நாம் சொல்லுகிறோம் அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் அளிப்பார் அப்படிங்கிற ஒரு ஆழமான புரிதலோடு நாம ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா, இப்படிப்பட்ட இந்த ஜெபம் சரிங்களா, அது கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்க நாம உண்மையாக ஜெபம் செய்யணும். அது அறிவோடு ஜெபம் செய்யணும், வாஞ்சையோடு அன்போடும் ஜெபம் செய்யணும். அது நம்முடைய இருதயத்தை ஊற்றுவதாக இருக்கணும். அது இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்துல ஊற்றுகிறதாக அது இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இப்ப அது யார் மூலமாக அப்படி ஊற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு கேள்வி நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கான பதில் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய இருதயம் கடவுளுக்கு முன்பாக ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப ஜெபம் அப்படிங்கிறது கிறிஸ்துவின் மூலம் கடவுளிடத்தில் நம் இருதயத்தை ஊற்றுவதாகும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அதாவது இந்த ஜெபமானது உண்மையான அறிவான அன்பான இருதயத்தை அல்லது ஆத்துமாவை கிறிஸ்துவின் மூலம் கடவுளிடத்தில் ஊற்றுதல் என்று சொல்லி அர்த்தம். இப்போ நம்முடைய ஜெபம் அப்படிங்கிறது கிறிஸ்துவின் மூலம் கடவுளிடத்துல போக வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் சரிங்களா? இப்ப அப்படி கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படவில்லை என்று சொன்னா, அது பார்க்கறதுக்கு ஜெபம் மாதிரி தெரிஞ்சாலும் அது ஜெபமா அப்படின்னு ஒரு கேள்விய நாம கேட்டு பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் சரிங்களா? கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கப்படல அப்படின்னு சொன்னோம். அதாவது கிறிஸ்துவின் மூலம் என்று சொன்ன உடனேயே நம்ம வழக்கமா ஜெபம் பண்ணினதுக்கு பின் ஜெபத்தை முடிக்கிற பொழுது நாம் சொல்லுகிற வார்த்தை அல்ல, வெறுமனேயான வார்த்தை அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்படின்னு நம்ம வெறுமனே சொல்லுகிற ஒரு வார்த்தை மட்டும் இல்ல, அதனுடைய ஆழங்களை நாம் புரிந்தவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அப்ப அப்படி கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் ஏறெடுக்கப்படவில்லை என்று சொன்னா, அது பார்ப்பதற்கு ஒரு ஜெபம் மாதிரி தெரிஞ்சாலும் அது உண்மையில் ஜெபம் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு நாமே கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கப்படாத ஜெபம் அது எவ்வளவு அருமையான வார்த்தை ஜாலங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் கூட அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்களா? என்னன்னா ஜெபம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய வார்த்தைகளை சொல்லி அழகழகான வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறது இல்லை இல்லைங்களா?
இன்னைக்கு அநேகர் அப்படி வார்த்தைகளை சொல்லிட்டா போதும், கடைசியா இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு சொல்லிட்டா போதும்னு சொல்லி அப்படி நினைத்து கொள்றாங்க. ஆனா அவங்க இறுதியும் அதோட இருந்திருக்கவே இருக்காது இல்லைங்களா? அவங்க கடவுளிடத்துல ஜெபம் பண்றாங்க, அன்போடு ஜெபம் பண்றாங்க, இதெல்லாம் இருந்தாலும் அந்த ஜெபம் ஏற்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்க கிறிஸ்து இருக்க வேண்டுமே, அது கிறிஸ்துவின் மூலம் ஏற்கப்பட வேண்டுமே என்கிற அந்த உணர்வு இல்லாமல் ஜெபித்தரலாம் இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா அந்த ஜெபத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறேன். ஏன்னு சொன்னா ஆத்துமாக்கள் தேவனிடத்துல சேர்றதுக்கான ஒரே வழி கிறிஸ்துவாக இருக்கிறார். இந்த உலகத்துல பிறந்திருக்கிற எல்லா மனிதனும் பாவிகளாக இருக்கிறபடினால அவன் தேவனிடத்துல தானாக போக முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அவனுக்கு மீட்பு வருகிறது. கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அவன் ரட்சிக்கப்பட்டு தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அவன் தொடர்ந்து கிறிஸ்துவின் மூலமாகவே தான் தேவனிடத்துல போக முடியும் இல்லைங்களா? இப்ப கிறிஸ்து அவனுக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்படி இல்லாம இப்ப கிறிஸ்து இல்லாம நாம் ஏறெடுக்கிற அந்த ஜெபம், அதாவது கடவுளிடத்துல எல்லா வார்த்தையும் போகுது. அதாவது இந்த உலகத்தில் மனிதன் இடுகிற கூக்குரலும் கூட கடவுளிடத்துல போகிறது. ஆனா நாம் ஆசையோடு செய்கிற அந்த வார்த்தை, அன்போடு உறவோடு செய்யறோம் பாருங்க, அந்த வார்த்தை போய் சேராது கிறிஸ்து இல்லாமல் இல்லைங்களா? அவருடைய காதுக்கு போவது சாத்தியமற்றது என்று சொல்லி பார்க்க. அப்படின்னா என்ன? அந்த ஜெபத்தை நாம் கிறிஸ்து இல்லாமல் செய்கிற ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? ஏன்னா நாம் பாவிகளாக இருக்கிறோம். அப்ப இதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். வேதம் சொல்லுது பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனம் வாசிக்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி இயேசு சொல்றார் இல்லைங்களா? அப்ப அவருடைய நாமம் இல்லாமல் அவர் மூலமாக ஏறெடுக்கப்படாத ஜெபம் அப்படிங்கிறது அது கடவுளால் அங்கீகரிக்கப்படாது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? நான் இன்னைக்கு ஜெபத்துல கிறிஸ்துவின் பெயரை குறிப்பிடுற அநேகர் கிறிஸ்துவின் பெயர்லயோ அல்லது அவர் மூலமாகவோ கடவுளிடத்துல உண்மையாக ஜெபிப்பதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அது வெறும் வார்த்தையாக பயன்படுத்துகிறார்களே தவிர ஒரு முடிவிலேயோ அல்லது இடையிலேயோ ஒரு சடங்கு மாதிரி செயல்படுத்துகிறார்களே தவிர அநேகர் அந்த விதமான உணர்வோடு ஜெபம் செய்கிறதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? உங்கள எத்தனை பேர் நீங்க அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இயேசு கிறிஸ்துவை பற்றின அந்த பூரண அறிவோடு கூட இல்ல அந்த விதத்துல நாம் ஜெபம் செய்துகிட்டு இருக்கோமா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப கிறிஸ்துவின் மூலம் கடவுளிடத்துல வர்றது அப்படிங்கிறது ஜெபத்துல காணப்படுகிற ஒரு கடினமான பகுதி என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? கிறிஸ்துவின் மூலமா கடவுளிடத்துல ஜெபத்துல வர்றது அப்படிங்கிறது ஒரு கடினமான பகுதியாக இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய செயலை பற்றி மிக சுலபமாக உணர்ந்து கொள்ளுகிறவனாக இருக்கலாம் இல்லைங்களா? அவன் உணர்ந்து கொள்ளலாம். அதாவது அறிவின்படி தன்னுடைய காரியங்கள் அதையெல்லாம் அவன் உணர்ந்து கொள்ளலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? ஜெபம்ன்றது அறிவோடு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அவன் தன்னுடைய செயல்களை குறித்து அவன் அந்த அறிவோடு சிந்தித்து உணர்ந்து கொள்ளலாம் இல்லைங்களா? அதோடு கூட ஆண்டவருடைய இரக்கத்திற்காக அந்த இரக்கத்தை உண்மையாக அவன் விரும்புகிறவனாக இருக்கலாம். உண்மையோடு ஜெபம் செய்யப்படணும்னு சொன்ன மாதிரி அவன் விரும்பலாம். அதெல்லாம் இது தேவை அப்படின்றத விரும்பலாம் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக. ஆனா கிறிஸ்துவின் மூலம் அவனால கடவுளிடத்துல வர முடியாது இல்லைங்களா? இதெல்லாம் அவன் செய்யலாம். உண்மையான இரக்கத்துக்காக கேட்கலாம். அறிவோடு தன்னுடைய செயல்களை எல்லாம் அவன் உணர்ந்து பார்க்கலாம். ஆனா கிறிஸ்துவின் மூலம் கடவுளிடத்துல அப்படி அவன் வந்துட முடியாது இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் மூலம் கடவுளிடத்துல வர மனிதன் முதல்ல அவரை பற்றி அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? நமக்கு ஒரு விஷயத்தை குறித்து அறிவு இருக்கும். நம்ம புரிதலை குறித்து நமக்கு அறிவு இருக்கும். உலக மனிதனுக்கு கூட
தன்னுடைய காரியங்களை குறித்து அறிவு இருக்கிறது இல்லைங்களா? அவன் தன்னுடைய தேவைகள், சில நேரம் தன்னுடைய குறைபாடுகளை எல்லாம் கூட தனக்கு இருக்கிற அந்த அறிவின் மூலமாக உணர்ந்து கொள்ளுகிறான் இல்லைங்களா? அதோடு அதிலிருந்து விடுபட வேண்டும் என்கிற அந்த ஆசையும் அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் சிலருடைய மனிதர்களுடைய வாழ்க்கை. ஆனா கிறிஸ்துவின் மூலமாக கடவுளிடத்துல வரதுங்கிறது முடியாது இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவின் மூலம் கடவுளிடத்துல வர மனிதன் முதல்ல அவரை பற்றின அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். வேதம் சொல்லுகிற பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறீங்களா? இப்ப பாருங்க, கிறிஸ்துவின் மூலம் கடவுளிடத்துல வரவங்க முதல்ல கிறிஸ்துவை பற்றின அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்து மூலம்தான் கடவுளிடத்துல நம்ம வர முடியும். அப்ப கிறிஸ்துவின் மூலம் கடவுளிடத்துல வரவங்க முதல்ல கிறிஸ்துவை பற்றின அறிவை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவை பற்றின அறிவே இல்லாமல் அவரை விசுவாசித்து அந்த ரட்சிப்பை பெற்று அதை ஆழமான விதத்துல தன்னுடைய வாழ்க்கையில அவன் பயன்படுத்தி கொண்டு இராத ஒரு மனிதன், அவனால கிறிஸ்துவின் மூலமாக கடவுளிடத்துல வர முடியாது இல்லைங்களா? அப்படி அவனால வந்து தன்னுடைய காரியங்களை ஆண்டவரிடத்துல சொல்ல முடியாது. இன்றைக்கு பலர் வந்து அப்படி இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவரை குறித்து அநேக காரியங்களை சிந்தித்து இருக்கிறோம், கிறிஸ்துவை பற்றினதான போதனைகள்லாம். சில நேரம் அந்த வார்த்தைகள்லாம் வெறும் எழுத்தா மட்டும் இருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லைங்களா? ஒரு வெறும் அறிவு மட்டுமா இல்லைங்களா? அப்படியும் இருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அப்ப அதை ரொம்ப கவனமா நம்ம பயன்படுத்த வேண்டியது அவசியம். நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவின் மூலமாக கடவுளிடத்தில் ஒரு மனிதன் வர்றதுக்கு முதல்ல கிறிஸ்துவை பற்றின அறிவை அவன் கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனிடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்று தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இப்ப தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். அப்ப விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்ப விசுவாசம் யார் மேல் இருக்கணும்? கிறிஸ்துவின் மூலமாக நாம் அவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக இருந்து கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு கடவுள் பலன் தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா பலன் கிடைக்காது. பாருங்க, மோசே சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க, யாத்திரையாகமத்துல பாருங்க, யாத்திரையாகவும் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான் என்று சொல்லி பார்க்க. இங்க மோசே சொல்லுகிற பொழுது, ஆண்டவரே நான் உம்மை அறியும்படி இப்பொழுது உமது வழியை எனக்கு காண்பியும் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா? இப்ப ஆண்டவரை அறியறதுக்கு அவர் தான் வழியை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப மேல சொன்ன காரியங்கள் உண்மையாக அறிவாக இதையெல்லாம் நம்ம செஞ்சிடலாம். ஆனா கிறிஸ்துவின் மூலம் வருவது என்பது அது ஜெபத்துல வர்றது அப்படிங்கிறது நமக்கே செய்து கொள்ளுகிற காரியம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இந்த கிறிஸ்துவ பிதா ஒருவர் மட்டுமே நமக்கு காட்ட முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? பிதாவே குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா? குமாரனை கொடுத்து இவ்வளவாக இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? யோவான் 3:16 நம்ம பார்க்கிறோம், ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இல்லைங்களா அவரை தந்தர்லி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப இந்த கிறிஸ்துவ பிதா ஒருவர் மட்டும்தான் நமக்கு காட்ட முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயில பாருங்க, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான் என்று சொல்லி
பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ பிதா ஒருவனுக்கு குமாரனை வெளிப்படுத்தல அப்படின்னு சொன்னா அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வதில்லை இல்லைங்களா? அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பிதாவை சொல்லல அப்படின்னு சொன்னா பிதாவையும் ஒருவனும் அறிந்து கொள்ள முடியாது இல்லைங்களா? அப்ப இது தெய்வீக செயலாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே அதிகாரத்துல இதே மத்தேயு சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அதற்கு இயேசு சொல்றாரு 17ல, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி சொல்றார். அப்ப தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்கிற அந்த அறிவு பிதாவின் மூலமாக கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? பாருங்க, இது கிறிஸ்துவின் மூலமாக அந்த ரட்சிப்பை பெற்று அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் கடவுளிடத்துல கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிற ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இல்லைங்களா? இப்ப நம்மெல்லாம் கிறிஸ்துவர்களாக இருந்தும் அதை ஏன் நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். சிலர் இன்னும் கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த ரட்சிப்பை பெறாம இருக்கலாம். நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, இன்னும் கிறிஸ்துவிடத்துல வராதவங்க அது இல்லாம நீங்க என்ன ஜெபம் செய்தாலும் அதை கடவுள் கேட்க மாட்டார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஜெபம் பண்ணலாம், பல வார்த்தை ஜாலங்களை செய்யலாம், ஆனா அதெல்லாம் கடவுளிடத்துல போகவே போகாது. அதோடு ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்களும் அந்தவித உணர்வு இல்லாம அப்படிப்பட்ட ஜெபத்துல வந்து நிற்கிற பொழுது, நாம் ஜெபிக்கிற பொழுது அந்தவித உணர்வு இல்லாம நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபத்தையும் கடவுள் கேட்க மாட்டாருன்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஒரு புரிதல் இல்லாம நம்ம பாட்டுக்கு ஒரு சடங்கு போல வந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா அதை கடவுள் ஏற்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்ப கிறிஸ்துவின் மூலம் வருவது அப்படிங்கிறது ஒரு மனிதன் பாதுகாப்புக்காக ஒரு பொருளின் கீழே தன்னை மூடிக்கொள்ளுகிறது மாதிரி ஒரு காரியம் இல்லைங்களா? பக்கத்துல போகணும், ஆனா பக்கத்துல போனா நான் செத்துருவேன். அப்ப என்ன பண்றேன், ஒரு பொருள் வைத்து மூடிக்கிட்டு நான் போற ஒரு கவசம் மாதிரி அங்க ஒரு மூடி இல்லைங்களா? மூடி நான் அங்க பக்கத்துல போறேன் இல்லையா? அந்த மாதிரி தான் கிறிஸ்துவின் மூலம் வருகிறது அப்படிங்கிறது. இப்ப தேவனிடத்துல ஒரு மனிதன் நேரடியாக பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறேன். ஏன்னா பாவியான மனிதன் அந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பதாக போகிற பொழுது அவன் ஒன்றுமில்லாமல் போய்விடுவான் என்று சொல்லி பார்க்கிறேன். ஆனா இப்போ அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் கிறிஸ்துவ விசுவாசித்து. ஆகவே கிறிஸ்துவின் நிழலின் கீழே இப்ப அவன் போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை செய்தது பிதா என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? தேவன் தான் அப்படி செய்கிறார். குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி குமாரனை வரலாற்றில கொல்ல கொடுத்து உயிர்த்தெழச் செய்து அந்த நீதியின் மூலமாக அந்த பரிகார பலியின் மூலமாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் ரட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப பாருங்க, பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற உறவு, அந்த திரித்துவத்தினுடைய உறவு எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. இப்ப ரட்சிக்கப்பட்டு இருக்கிற நாம ஜெபம் செய்கிற பொழுது இந்த காரியத்தை உணர்ந்து கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய இருதயத்தை கடவுளுக்கு முன்பதாக ஊற்றுகிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இப்ப கிறிஸ்துவின் மூலம் கடவுளிடத்துல வர மனுஷன் விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? விசுவாசம்னா என்ன? ஆண்டவரே எனக்கு கொடுத்தே ஆகணும்ன்ற அந்த விசுவாசமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்ல. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் மூலமாக அந்த ரட்சிப்பை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் மூலமாக நான் அவர் விரும்பின விதமாக கேட்கிற பொழுது, அவர் சொன்ன விதமாக நான் கேட்கிற பொழுது தேவன் அதை எனக்கு தருவார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் இல்லைங்களா? இப்ப அந்த விசுவாசம் இல்லாம நம்ம ஒரு ஜெபம் செஞ்சா அது கடவுள் ஏற்கிறது இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் மூலம் கடவுளிடத்துல வர மனுஷன் விசுவாசத்தை கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா?
விசுவாசம் உள்ளவன் கடவுளால பிறந்து கடவுளுடைய பிள்ளையில் ஒருவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது அங்க என்ன நடந்திருக்கிறது? அவன் கடவுளால் பிறந்திருக்கிறான். அவன் கடவுளால் பிறந்தது நிமித்தமாகத்தான் இயேசு கிறிஸ்துவையே விசுவாசிக்கிறான். அப்படி விசுவாசிக்கிற பொழுது அவன் கடவுளுடைய பிள்ளைகள்ல ஒருவனாக ஆக்கப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறான். அதன் மூலம் அவன் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய அவயமாக்கப்படுகிறான் என்று அவயமாக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய சரீரத்தினுடைய அங்கமாக அவன் மாற்றப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிற வேதம் அப்படி சொல்லுகிறது இல்லைங்களா? ரெண்டாவது, அங்க என்ன நடக்குது அப்படின்னா, கிறிஸ்துவின் ஒரு அங்கமாக கடவுளிடம் இப்ப அவன் ஜெபத்துல வரான் இல்லைங்களா? அதுதான் நடக்குது. முதல்ல அவன் அங்கமாக்கப்பட்டு இருக்கிறான், ரட்சிக்கப்பட்டு அவன் தேவனுடைய பிள்ளைகள்ல ஒருவனாக்கப்பட்டு இப்ப கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய அங்கம் அவயவமாக இருக்கிறான். இப்ப ரெண்டாவது, அவன் ஜெபத்துல வருகிற பொழுது கிறிஸ்துவின் ஒரு அங்கமாக கடவுளிடத்துல வருகிறான் இல்லைங்களா? அதனால கடவுள் அந்த மனுஷனை கிறிஸ்துவின் ஒரு பகுதியாக பார்க்கிறார் இல்லைங்களா? அவருடைய உடல், சதை, எலும்பு இல்லைங்களா? அந்த விதமாக அந்த மனிதனை பார்க்கிறார், ரட்சிக்கப்பட்டவனை பார்க்கிறார் இல்லைங்களா? அப்ப அவன் அங்கமா இருக்கிறான். அப்ப கிறிஸ்துவை பார்க்கிறார். கிறிஸ்துவினுடைய சரீரமாக, இந்த உடலாக, சதையாக, எலும்பாக அந்த மனிதனை கடவுள் பார்க்கிறார் இல்லைங்களா? அதாவது தெரிந்து கொள்ளுதல், மனமாற்றம், ஆவியானவர் அந்த மனிதனுடைய இருதயத்தில் செயல்படுதல், அப்படி அவன் ஆண்டவரோடு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப அவன் ஜெபத்துல வருகிற பொழுது அவன் கிறிஸ்துவினுடைய அங்கமாக வருகிறான். ஆகவே கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஜெபிக்கிற பொழுது கிறிஸ்துவின் அங்கமாக நாம கடவுளால் பார்க்கப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இல்லாதவனுடைய ஜெபத்தை கடவுள் அங்கீகரிக்கிறது இல்லை. அதை கடவுளுக்கு முன்பதாக அருகருப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நல்லா தெரிந்து கொள்ளணும். கிறிஸ்துவின் மூலம் வரது அப்படின்னு சொல்றது, மனிதன் கிறிஸ்துவின் மூலம் வரணும்னா முதல்ல விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும் இல்லைங்களா? அவன் ரட்சிக்கப்படணும், அவன் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும், கடவுளுடைய பிள்ளைகள்ல ஒருவனாக்கப்பட்டிருக்க வேண்டும், அவன் கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவோடைய அங்கமா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க. ரெண்டாவது பார்த்தா, அப்படி அவன் கடவுளிடத்துல ஜெபத்துல வருகிற பொழுது இப்ப அவன் கிறிஸ்துவனுடைய அங்கமாக வருகிறான் இல்லைங்களா? அப்ப கடவுள் அவனை கிறிஸ்துவின் அங்கமாக பார்க்கிறார். அவருடைய உடலாக, சரீரமாக, அவருடைய உடலும் சதையுமாக இல்லைங்களா, எலும்பாக அந்த மனிதனை பார்க்கிறார் இல்லைங்களா? அவன் எப்படி அப்படி இணைக்கப்பட்டிருக்கிறான்? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அவனுடைய மனமாற்றம், ஆவியானுடைய இருதயத்துல செயல்படுதல், இதெல்லாம் மூலம் இங்க அவன் அப்படி கிறிஸ்துவனுடைய அங்கமாக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த உணர்வோடு கூட நம்ம ஜெபத்துல வரோமா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்கணும். கிறிஸ்துவின் மூலம் நம்ம கடவுளத்துல ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த விதத்துல வரமான்னு நம்ம கேட்டு பார்க்கணும். வேதம் சொல்லும் போது பாருங்க, நம்ம அப்படிப்பட்ட அங்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. எபேசியர்ல பாருங்க, 5ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்தை நமக்கு சொல்லுது. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறது. இப்ப ஜெபத்துல நம்ம வரும்போது கடவுள் நம்மை கிறிஸ்துவனுடைய அவயவங்களாக பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அப்படி வரும்போது கிறிஸ்துவனுடைய அவயவங்களாக பார்க்கப்படுறாங்க இல்லைங்களா? இப்ப பாருங்க, இப்ப நம்மளுடைய தகுதி எதுல இருக்குது? நம்முடைய தகுதி அப்படிங்கிறது கிறிஸ்துவல இருக்குது இல்லைங்களா? ஏன் கிறிஸ்துவின் மூலமாக நம்ம ஜெபிக்கணும்? நம்முடைய தகுதியின் அடிப்படையில நாம ஜெபம் பண்றதா? நம்முடைய வார்த்தை ஜாலத்தின் அடிப்படையில கடவுளிடத்துல நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்லை. இல்ல நம்முடைய அழகிய வார்த்தைகள் ஏதேனும் கூட்டு சேர்த்து அப்படி நம்ம பேசினா கடவுள் அதை அங்கீகரிப்பாருன்னு நம்ம நினைக்கிறதா? இல்ல. இல்ல ரொம்ப நேரம் நம்ம மிகுதியா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா கடவுள் கேட்பாருன்னு அர்த்தமா? இல்ல அப்படியெல்லாம் செஞ்சு பார்த்தா நம்ம அப்படி ஆண்டவர் அதை ஏற்பாருன்னு நினைக்கிறோமா? இல்ல. ஆண்டவர் கேட்க மாட்டார். அவருடைய காதுக்கே போகாதது. அதாவது போறது சாத்தியமற்றதுன்னு சொன்னா நம்ம விரும்பி கேட்கறது போகாது இல்லைங்களா? இப்போ இப்படி நாம இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவருடைய அங்கமாக்கப்பட்டு இப்ப அவருடைய அங்கமாக நம்ம போகிற பொழுது கிறிஸ்துவின் தகுதியில நம்ம போறோம். அதாவது அவருடைய ரத்தத்துல, அவருடைய நீதியின் அடிப்படையில, அவருடைய வெற்றி சிறந்ததின் அடிப்படையில, அவருடைய பரிந்து பேசுதலின் அடிப்படையில நம்ம கடவுளிடத்துல வருகிறோம் இல்லைங்களா?
அதனாலதான் அவருக்கு முன்பதாக நாம நிக்கிறோம். கடவுளுக்கு முன்பதாக எந்த தகுதியில வருகிறோம்? கிறிஸ்துவினுடைய தகுதியினால வரோம். அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தின் நிமித்தம், அவர் நமக்கு சம்பாதித்த நீதி நிமித்தம், அவர் ஜெயமாக வெற்றி சிறந்தாரே உயிர்த்தெழுந்து, இல்லைங்களா? அது நிமித்தம் அவர் இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரே, அது நிமித்தம் நம்ம கடவுளிடத்துல வரோம். அதனாலதான் அவருக்கு முன்பாக நாம் நிக்கிறோம். அவருடைய அன்புனாலதான் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது, இல்லைங்களா? பாருங்க, எபேசியர்லயே 1:6 பாருங்க, அதை சொல்லுது. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இல்லைங்களா? நாம இயேசு கிறிஸ்துவின் அங்கமாக இருக்கிறதுனாலதான் கடவுளால ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம், இல்லைங்களா? அவரோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம், தொடர்ந்து இந்த உலகத்துல வாழ்றோம், அவர் கொடுத்த ஜெபம் என்கிற இந்த கிருபையின் சாதனத்தை பயன்படுத்துகிறோம். அப்படி இந்த கிருபையின் சாதனம் கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கப்படுகிற பொழுதுதான் அது அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறேன், இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குது பாருங்க, இல்லைங்களா? ஜெபம்னு சொன்னா ஏதோ சும்மா 2 வார்த்தைகளை பேசுறதுன்னு நினைச்சிடக்கூடாது, இல்லைங்களா? அதுல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதுங்கிறத நம்முடைய வாழ்க்கையில உணரணும். ஏன் பல நேரங்கள்ல ஜெபம் பண்றதுக்கு பதிலே இருக்கிறது இல்ல, இல்லைங்களா? இன்னும் ஜெபத்துல ஏன் ஆர்வமே இருக்கிறது இல்ல? இதெல்லாம் ஜெபம்னா என்னன்னு தெரியாததுனால நடக்கிற நிகழ்வுகள், இல்லைங்களா? ஆகவே நம்ம கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய இருதயத்தை கடவுளிடத்துல ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், இல்லைங்களா? நம்ம அப்படிப்பட்ட ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏறெடுப்போம். சபையாக நம்ம ஜெபிக்கும் போது மட்டும் இல்ல, தனிப்பட்ட விதங்கள்ல ஜெபிக்கிற பொழுதும், குடும்பமாக ஜெபிக்கிற பொழுதும் இந்த விதமான சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆளுகை செய்ய வேண்டியது அவசியம், இல்லைங்களா? நம்ம அப்படி செய்வோம், கர்த்தர் நம்மை நடத்துவார்.